நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 510 முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸும் அங்கே தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம மார்க்கெட் முடியும் போதுங்க இங்கே பாருங்கள் 600 முடிஞ்சிருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்குங்க. என்ன ரீசன்னா குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட் நல்ல ஒரு ஃபாலுங்க. ஸோ அதனால் அதோட இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்டில் இருக்குங்க. இது எப்படி நம்ம மார்க்கெட்டில் ஓப்பனிங்கில் இம்பாக்ட் பண்ண அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்கு கீ சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 500ங்க. ஸோ இது வந்து நல்ல ஒரு கீ சப்போர்ட்டான ஏரியா. இன்னைக்கு கீ சப்போர்ட்டுக்கு கீழே தாங்க ஓப்பன் ஆகும். ஒரு 400 to 450 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும் நினைக்கிறீங்க. அப்படி ஓப்பன் ஆனால் மார்க்கெட் நல்ல ஒரு பையிங் வருங்க. அந்த பையிங் வந்து உங்களுக்கு எங்கே ஸ்டாப் ஆகும்னா இந்த 650 இருக்குது பாருங்கள், இந்த ரேஞ்சில் தாங்க வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குங்க மார்க்கெட்டு இன்றைக்கி நல்ல ஒரு பையிங் வர வாய்ப்புகள் இருங்க. ஸோ யாராச்சும் இந்த ப்ரீமியமில் ஆவரேஜ் பண்ணி எக்ஸிட் ஆகணுச்சு அதெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நடங்க. ஸோ இந்த பிளேஸில் வந்துட்டுனா ஏதாச்சும் ஆவரேஜ் பண்ணோம்னா இமீடியட்டாக உங்களுக்கு எக்ஸிட் கிடைக்குங்க. ஸோ பார்க்கலாங்க, நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணால் பார்த்துட்டுங்க. நம்ம ஏதாச்சும் இந்த மந்த்லி ப்ரீமியம் ஏதாவது ஆவரேஜ் பண்ணுறா கூட பண்ணலாங்க. நான் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுங்க எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டுங்க. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வேணா ஓவரால் மார்க்கெட் புலிஸ் இருக்குது. இது வந்து சின்ன ஒரு கரெக்ஷனுக்காக கீழே வருதுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 57,500 இது வந்து நல்ல ஒரு கீ சப்போர்ட்டான ஏரியாங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கீழே டவுனில் தாங்க ஓப்பன் ஆகும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் அதாவதுங்க இது பெரிய அளவுக்கு டவுனில் ஓப்பன் ஆக வாய்ப்பு இல்லைங்க. ஒரு 100 பாயிண்ட் இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகலாம் நினைக்குங்க. ஓப்பன் ஆனதுமே இன்றைக்கி எப்படி முடிக்குதுன்னு பார்க்கணுங்க. ஸோ அப்படி அதை பார்த்துக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி இதோட மந்த்லி ப்ரீமியம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனா பண்ணணும், இல்லாட்டி பண்ணக்கூடாதுங்க. ஸோ இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி எப்படி ஓப்பன் பண்ணுறான், இன்றைக்கி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக்கில் இருந்தாலும் பார்த்துக்கலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வேணும் ஓவரால் மார்க்கெட் புலிஸில் இருக்குங்க. ஸோ அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து இது வந்து நியூ ஆல் டைம் ஹை வரதாங்க வாய்ப்புகள் இருக்குது. மேபி இந்த இயர் ரெண்டுக்குள்ளே 60K போக வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு பார்க்கலாங்க பேங்க் நிஃப்டியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிட் கேஃபுங்க. மிட் கேஃபை பொறுத்த வரைக்குங்க இன்றைக்கி மிட் கேஃப் டவுனில் தாங்க ஓப்பன் பண்ணுவோம். இதுக்கு கீ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுங்க, இந்த 300 இருக்குல்லங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருங்க. இதுக்கு பக்கத்தில் தாங்க ஓப்பன் ஆகும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே தான் நல்ல ஒரு சப்போர்ட்டில் ஓப்பன் ஆனால் நல்ல ஒரு பையிங் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டும் கொடுக்குங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மிட் கேஃப்லேயே அதே தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் சப்போர்ட் வச்சுன்னா திரும்ப வந்து இந்த ப்ரீவியஸ் ஆல் டைம் இருக்கலங்க இதை உடச்சிட்டு திரும்ப மேலே தாங்க போக பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட மிட் கேஃப் என்ட்ரி இல்லைங்க. ஸோ இது வந்து நிஃப்டிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்குங்க மிட் கேஃபும். ஸோ பார்க்கலாங்க இது இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான், என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு பார்க்கலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஏ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்க. ஓஏயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம இந்த 500 தாங்க ஓஏ இருக்கானுங்க. ஸோ இந்த வீக் எக்ஸ்பெரிக்கு 500 ஓரளவுக்கு சப்போர்ட் போயிருக்காங்க. இன்றைக்கி 500 கீழே ஓப்பன் ஆனால் இந்த புட் ரைடர்ஸ் கண்ட் ஆவானுங்க சில பேர். மறுபடியும் திரும்ப மார்க்கெட் 500க்கு மேலே வரப்பங்க திரும்ப இதில் பில்ட் ஆவானுங்க. ஸோ இதாங்க இன்றைக்கி நடக்கும். நம்ம கூட ஆல்ரெடி இது 86 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்தோம்னாங்க தெரியும். எப்படியும் ஒரு 150க்கு கீழே தாங்க ஓப்பனிங் வரும். அப்படி ஓப்பனிங் வந்தால் மார்க்கெட் நல்ல ஒரு பயங்கரப்ப ப்ரீமியம் நல்லா கீழே விழுந்துருங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் பேனிக் ஆகணும் அவசியம் இல்லை. வேணா அந்த இடத்துல திரும்ப அந்த ரேஞ்சு ஓப்பன் ஆகுங்க, திரும்ப அங்கே ஒரு சேம் குவான்டிட்டி செல் பண்ணிவிட்டாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் கூட புக் பண்ணலாம். ஸோ பார்க்கலாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறனா பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் தாங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், இந்த வாரம் எதுவும் பண்ணக்கூடாது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மந்த்லி ப்ரீமியமும் சரி இந்த வீக்லி ப்ரீமியமும் சரி இன்றைக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. சரிங்க, நான் லைவுக்கு வரேன். மார்க்கெட் எப்படி ஓப்பன் பண்ணால் பார்த்துட்டு நான் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.